எத்தனை பேருக்கு பாட்டுனா பிடிக்கும்? பிடிக்குமா? பரவாயில்ல, நிறைய பேருக்கு பாட்டுனா பிடிக்கும். பாட்டை விரும்பாதவங்க ரொம்ப ரொம்ப குறைவா இருப்பாங்க. பாட்டுனா அது காதுக்கு எப்படி இருக்கு? ஒரு இனிமையான ஒரு விஷயமா இருக்கு. அந்த பாட்டு பாருங்க, காது வழியா நம்ம மனசுக்குள்ள போய் அது நம்மள என்னமோ பண்ணும். நல்லதை தான் பண்ணும், கெட்டதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நான் பிறந்ததுல இருந்தே, நான் பிறந்தப்பெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் பெரிய இன்னைக்கு டிவி இருக்கிற சைஸ்ல அன்னைக்கு ரேடியோ இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் பாட்டு போடுவாங்க. எங்க அம்மா எப்பெல்லாம் பாட்டு அதுல போடுறாங்களோ அப்பெல்லாம் அதை ஆன் பண்ணி கேட்டுட்டே இருப்பாங்க. பிறந்ததுல இருந்தே நான் பாட்டை கேட்டுட்டே இருந்ததுனால உணவு தெரியல, எனக்கு பாட்டு மேல அவ்வளோ ஆசை. இந்த பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த கிறிஸ்தவ பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா டியூன் பண்ணியிருப்பாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப அருமையா டியூன் பண்ணியிருப்பாங்க. அருமையா எழுத்துக்கள் இருக்கும். அந்த பாடலே நம்மளெல்லாம் மாற்றும். நான் ரொம்ப 10 வயசு இருக்கும் எனக்கு. ஒரு கிறிஸ்தவ குடும்பம் எனக்கு அப்போ ஃப்ரெண்டா நாங்க 10 வயசுலயே. அவங்க வீட்டுக்கு போகும்போது அவங்க வீட்டில் என்ன அட்ராக்ட் பண்ண முதல் விஷயம் ஒரு பாடல் தான். மகிழ்வோம் மகிழ்வோம். யாரை கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? சந்தோஷம் பொங்குது. இந்த 2 பாட்டு 10 வயசுலயே பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பாட்டு பாடிட்டு இருந்தேன்னா, இந்த 2 பாட்டு கேட்டோன்னா அதோட சேர்ந்து 10ஓட 11, அதுக்கப்புறம் என்ன சொல்லணும் தெரியுமா? அத்தோட இது ஒண்ணுன்னு சொல்லி இதையே சேர்த்து நான் பாடிட்டு இருந்தேன். இப்படி பாடல்கள் மூலமா தான் நான் முதல்ல இயேசு அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நான் தெரிந்து கொண்டேன். ஸோ இன்னைக்கு நாம ஒரு சில பாடல்களை நாம பாடி நாம எல்லாம் சந்தோஷப்பட போறோம். என்ன பட போறோம்? நல்லா சத்தமா சொல்லுங்க. சந்தோஷப்பட போறோம். பாடல் கேட்டாலேங்க அதனால நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும்.